மையார் கடலும், அதாவது கருத்த கடல். குடவரையும், குடவரைனா என்ன அர்த்தம்? குகை. ஸோ அந்த மையார் கடலும் குடவரையும் கார்முகிலும், கார்முகில்னா என்ன? கருத்த மேகம். ஸோ மூணும் கருப்பு. அப்புறம் கொய்யார் குவளையமும், அதாவது நீல நிற தாமரப்பூ காயாவும் போன்று இருண்ட, அதாவது இதெல்லாம் மாதிரி இருண்டு போன ஒரு உடம்பை வச்சுட்டு இருக்கிற மெய்யானை, அதாவது மெய்யான அந்த கடவுளை, மெய்ய மலையானை, இந்த மெய்ய மலை, இந்த சத்தியமூர்த்தி திருமெய்யம்ங்கிறதுக்கு மெய்ய மலையானை, சங்கேந்தும் கையானை, சங்க கையில் வச்சுட்டு இருக்கிறாரு, அதனால சங்கேந்தும் கையானை, கைத்தொழா கையல்ல கண்டோமே. இந்த பெருமாளை பார்த்து நம்ம கையை கூப்ப முடியலன்னா இந்த கை எதற்காக இருக்குது அப்படின்னுட்டு திருமங்கை ஆழ்வார் 8வது நூற்றாண்டில் ஒரு பாசுரம் எழுதியிருக்கார். அதனால் இந்த இடம் வந்து வைணவர்களுக்கு ஒரு திவ்ய தேசமாகவும் இருக்குது. ஏன்னா அது பேரில் ஒரு பாசுரம் இருக்கிறதுனால இது ஒரு திவ்ய தேசமாகவும் அவங்க வந்து கருதுகிறாங்க.